மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தி. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை தேர்தலில் மோசடி செய்து வெற்றி பெற்றுள்ளதால் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். செல்வ பெருந்தகை மகளின் நிச்சயதார்த்த அழைப்புதலில் உள்ள வாசகங்கள் செல்வ பெருந்தகை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் என்பதை உறுதிபட தெரிவிக்கின்றது என்று கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி பட்டியலின சமுதாயத்திற்கு என்று ஒதுக்கப்பட்டதால் அங்கு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே போட்டியிட வேண்டும். செல்வ பெருந்தகை கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவர் என்பதை மறைத்து ரிசர்வ் தொகுதியில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். செல்வ பெருந்தகை உண்மையை மறைத்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை மீறி மோசடி செய்து தேர்தலில் போட்டியிட்டிருப்பது தெளிவாகிறது. காங்கிரசின் தலைவர் இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பது பட்டியலின மக்களுக்கு அக்கட்சி செய்துள்ள மிகப்பெரிய துரோகமாகும் என நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். அரசமைப்பு சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக செல்வ பெருந்தகையின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார்.